நாம் எதிர்பார்க்கும் மனப்பாங்கு ரீதியான வளர்ச்சி அடைந்த நாகரிகமான பிரஜையை உருவாக்குவதற்கு தேவையான அடித்தளம் பாடசாலை காலத்தில் பெறும் அனுபவங்களாகும் என்றும், அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாணவர்கள் இடமளிப்பதற்கு அரசாங்கம் 13 வருடமாக பாடசாலை கல்வியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்றும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சௌசிரிப்பாய வளாகத்தில் நடைபெற்ற டவர் ஹோல் திரையரங்கு அருங்காட்சியகத்தின் 30வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2024-2025 அகில இலங்கை பாடசாலை நாடக போட்டித் தொடரின் விருது வழங்கும் விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர், பாடசாலை மாணவர்கள் இத்தகைய போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் கலை மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் அவர்களது வாழ்க்கைக்கு மட்டுமின்றி நாட்டிற்கு தேவையான உயரிய மனப்பாங்கை கொண்ட பிரஜைகளை உருவாக்குவதிலும் பெரிதும் துணையாக அமைகின்றது. எனினும் தற்காலத்தில் பிள்ளைகளின் பாடசாலை கல்வியை துரிதமாக முடித்துவிட்டு அவர்களை அவசரமாக வளர்ந்து வருபவர்களுக்கு முற்படும் போக்கினை பெரியவர்கள் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி பெற்ற பிரஜைகளை உருவாக்குவதற்கு பொருத்தமான சூழல் அல்ல. வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் மூலம் நாட்டின் பல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. தற்போது நிலவும் பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகள் மனித வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்துள்ளதனால் அவற்றை சட்டத்தினால் மாத்திரம் தீர்த்துவிட முடியாது. அதற்கு சமூகத்தில் தெளிவானதொரு மனப்பாங்கு ரீதியான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தின் மூலம் மனப்பாங்கு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்த மனிதனை உருவாக்குவதற்கு கலைத்துறையினால் மகத்தான பணியை ஆற்ற முடியும். சமூகத்திற்கு தேவையான சிறந்த கற்பனை திறன், கருணை மற்றும் தலைமைத்துவ பண்புகளை கொண்ட படைப்பாற்றல் மிக்க முழுமையான நட்பிரஜைகளை உருவாக்கும் நோக்கில் கல்வி செயல்முறையின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பாடசாலை வாழ்க்கையில் மேடையில் பல்வேறு படைப்புகளுக்கு பங்களிப்பு செய்யும் அனைவரும் தொழில்சார் கலைஞர்களாவதில்லை. ஆயினும் அதன் மூலம் பெறும் அனுபவங்கள் அவர்களை சமூகத்தில் படைப்பாற்றல் மிக்க சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு பெரும் பக்கபலமாக அமையும். ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாகவோ அல்லது சிறந்த திரைப்படம் ஒன்றினை பார்ப்பதன் மூலமாகவோ மனித மனம் நல்வழிப்படுத்தப்படுவதுடன் அது புதிய பரிணாமங்களினூடாக சிந்திப்பதற்கான சிந்தனை கதவுகளை திறந்துவிடும். அதன் மூலம் புதியதொரு உலகை படைப்பதற்கு தேவையான மனப்பாங்கு ரீதியான வளர்ச்சிகள் ஏற்பட வழிவகுக்கின்றன என்றும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய இதன் போது தெரிவித்துள்ளார்.